கவியரசு கண்ணதாசன் அவர்களினுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முதல் பாகத்தின் 11, 12, 13, 14 ஆகிய 4 தலைப்புகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். கல்லானாலும் புல்லானாலும், நல்ல மனைவி, நல்ல நண்பன், கீதையில் மனித மனம், இதுதான் அந்த 4 தலைப்புகள்ங்க. கல்லானாலும் புல்லானாலும் அது நமக்கு ஏற்கனவே தெரிந்த பழமொழி. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். முழுக்க முழுக்க பெண்ணினுடைய கற்பு ஒழுக்கத்தை பற்றி இதில் பேசுகின்றார். ஆக பெண் தலை குனிந்து நடக்க வேண்டும் என்று இந்துக்கள் விரும்புவது அவள் பிற முகங்களை பார்க்காமல் இருப்பதற்குத்தான் என்று அவர் சொல்கின்றார். அதாவது ஒரு பெண் உத்தமையாக இருக்க வேண்டும், பத்தினியாக இருக்க வேண்டும் என்ற மரபு எல்லா மதங்களிலும் உண்டு. ஆனால் அதை வலியுறுத்தும் கதைகள் இந்து மதத்தில்தான் அதிகம் என்று சொல்கின்றார். காலை பார்த்து நட என்று அவர்கள் போதிப்பது அவள் பிற முகங்களை பார்க்காமல் இருப்பதற்கு அல்ல, அதாவது பூமியிலும் வாழ்க்கையிலும் வழுக்கி விழாமல் இருப்பதற்குத்தான். அழகான பிற ஆடவர்களை பெண் பார்க்கக்கூடாது, ஏனெனில் அதனால் அவளுடைய மனம் பிறழ்ந்து விடும். அதற்காகத்தான் அந்த காலத்தில் இப்படியாக எல்லாம் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பது தெரிய வருவதற்காக அவள் கழுத்திலே தாலி இருக்கிறது. அதே போன்று ஆணுக்கு திருமணம் ஆகி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவனுடைய கால் விரலிலே மெட்டி இருக்கும், அதனை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கின்றார். ஆக ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு நெறி என்று ஒன்று வந்தால் இருவருக்கும் பொதுவானது என்பதை சொல்லாமல் சொல்வது கவியரசு அவர்களினுடைய அற்புதமான விளக்கமாகும். ஆக இப்போ தாலி என்பது பெண்ணுக்கு போடப்படும் வேலி என்கிறார். அதனை அவள் தாண்ட முடியாது. அதனால தான் தமிழகத்தில் ஒரு மன்னனுக்கு தாலிக்கு வேலினே ஒரு பெயர் இருந்ததா. அவனுடைய பெயரே தாலிக்கு வேலி என்று இருந்தது என்று சொல்லுகின்றார். அதாவது திருமணங்களில் அக்னி வளர்க்கப்படுவதும் கூட எதற்காக என்றால் எதிர்கால ஒழுக்கத்திற்கு அக்னி சாட்சி ஆகிறான் என்பதற்காகத்தான் அக்னி வளர்க்கப்படுகிறது. கற்பு நிறைந்த பெண்மணி கற்பின் கனல் என்று அழைக்கப்படுகின்றாள். அடுத்தது பார்த்தோன்னா, அம்மி மிதிக்கிறது எதுக்குன்னா, இந்த அம்மி மீது தான் என் கால் இருக்கும், இதனை தாண்டி என்னுடைய கால் போகாது என்று சொல்வதற்காக அம்மி மிதிக்கின்றாள். அதனால தான் படி தாண்டாத பத்தினி என்பது வழக்கு. அது எதுக்குன்னா, படியை தாண்ட மாட்டேன் என்று சொல்வது அதற்காக சொல்லப்படுவது தான் அம்மி மிதிக்கின்ற ஒரு சாங்கியம் இருக்கின்றது என்று கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி கற்புடைய பெண் விரும்பினால் சூரியனையே உதிக்காமல் செய்யலாம். அதற்கு நலாயணியின் கதை. கற்புடைய பெண் மரணத்தையும் வெல்லுவாள். அதற்கு சாவித்திரியின் கதையை உதாரணமாக சொல்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கண்ணகி அவளுடைய இடது பக்க மார்பை திருகி எறிந்ததால் தான் மதுரை எரிந்தது என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது. இதனை எல்லோரும் கேலி பேசுவோரும் உண்டு. எப்படின்னா, மார்பை திருகி எறிந்தால் மதுரை எரியுமா என்று கேலி பேசுவோரும் உண்டு. ஆனால் அவர் இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்ற இடது பக்க மார்பை என்பதை உன்னிப்பாக நோக்க வேண்டும் என்கிறார். இடது பக்கம்தான் இதயம் இருக்கிறது, அதுவும் மார்பை ஒட்டியே இருக்கிறது. அப்ப அந்த இருதயத்து அக்னி, அதாவது கற்பின் கனல் மதுரையை எரித்தது என்பதைத்தான் இளங்கோவடிகள் விவரிக்கின்றார் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அடுத்ததாக அகலிகையின் கதை. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கதை. அதையும் போகின்ற போக்கிலே சொல்லுகின்றார். அடுத்ததாக ராமபிரானினுடைய பாதத்தினுடைய தூசிப்பட்டு தான் அகலிகையும் கூட கல்லாக இருந்தவள் மீண்டெழுவதையும் கூட சொல்லி, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய திரிகாலமும் அறிந்த முனிவண்ணி, நீயே உண்மை சேவலது பொய் சேவலது என்று தெரியாமல் சந்தியாவந்தனத்துக்கு புறப்பட்டாயே, அவளோ ஒரு காலமும் தெரியாத பேதை. உள்ளத்தால் உன்னையே நினைத்தாள், உடலால் தான் கெட்டாள். ஆகவே நீ அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அகலிகையின் கணவனாகிய கௌதம் முனிவரிடம் சொல்லி அவளை ஏற்றுக்கொள்ளும்படி ராமபிரான் செய்வதையும் இங்கே கவியரசு அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆக கற்பு என்றொரு வேலி போட்டு பெண்களை தெய்வங்களாக்கி குடும்பங்களை மகிழ்ச்சிகரமாக்கிய
இந்து மதமே, உன்னை என் உயிராக நேசிக்கின்றேன் என்று இந்த தலைப்பை முடிக்கின்றார். அடுத்தது பார்த்தோம்னா நல்ல மனைவி. இந்த தலைப்பில் பாருங்களேன், மனைவி இது ரொம்ப முக்கியங்க. இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காதல் திருமணத்துக்கு அவர் எதிரியாக இல்லை, ஆனால் காதல் திருமணங்கள் என்னவா மாறிடுதுங்கிறத அவர் சொல்றாரு. மனைவியை தேர்ந்தெடுப்பதில் இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிதானத்தையும் எச்சரிக்கையையும் இந்து மதம் வலியுறுத்துகிறது. அவசரத்தில் கல்யாணம் பண்ணி சாவகாசத்தில் சங்கடப்படாதே என்பது இந்துக்களின் எச்சரிக்கை பழமொழி என்கிறார். உண்மைதானுங்களே. இளம் பருவத்தின் இரத்த துடிப்பு வெறும் உணர்ச்சிகளையே அடித்தளமாக கொண்டது. அந்த பருவத்தில் காதலும் தோன்றும், காமமும் தோன்றும். ஒரு பெண்ணிடம் புனிதமான காதல் தோன்றிவிட்டால் உடனடியாக உடல் இச்சை எழாது என்கின்றார். ஆகவே பல இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பெண்களின் மேல், அதாவது தன்னுடைய சக கூட படிக்கிற பொண்ணோ அல்லது வெளியில் எங்காவது பார்க்குற பொண்ணைவோ காதலிக்கிறாங்கன்னா அது உடல் இச்சை தான் என்று கவியரசு அவர்கள் குறிப்பிடுகின்றார். உடல் இச்சையால் உந்தி தள்ளப்படும் எந்த இளைஞனும் நல்ல பெண்ணை தேர்ந்தெடுப்பதில் தவறிவிடுகிறான் என்று சொல்கின்றார். அடுத்தது, புனிதமான காதலை உணராதவங்க உடல் இச்சையால் தவறான பெண்களை மணந்து நிம்மதி இழந்து விடுகிறார்கள். ஒன்று, அவங்க வீட்டில் பெற்றோர்களுக்கு அது ஒத்து வர்றதில்லைங்க. அடுத்தது, முதலில் காதலாக இருக்கும், அதற்கு பிற்பாடு காதல் கசந்து விடும் என்றெல்லாம் சொல்லுகின்றார். இன்னும் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வடமொழியில் இருக்கிற பழமொழியை சொல்கின்றார். அதாவது பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், அதாவது அவள் வேலை செய்கிறதுலையும் அவள் வேலைக்காரி மாதிரி இருக்கணும். அடுத்தது, புத்தி சொல்கிறதுல மந்திரி மாதிரி இருக்கணும். நமக்கு செல்வத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லித்தரதுல மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் என்று அந்த வடமொழியில் இருக்கின்ற அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ரூபேக்ஷு லக்ஷ்மி, ஷமவா தரிதரி, போதையேஷு மாதா, சயனேஷு வேஷ்யா, சமதர்மா யுக்தா, குலதர்ம பத்தினி அப்படின்னு சொல்கிறார். அதாவது சேவை செய்வதில் தாசியைப் போலவும் வேலைக்காரி மாதிரி, யோசனை சொல்வதில் மந்திரியைப் போலவும், அழகில் லட்சுமியைப் போலவும், மன்னிப்பதில் பூமாதேவியைப் போலவும், அன்போடு ஊட்டுவதில் அன்னையைப் போலவும், மஞ்சத்தில் கணிகையைப் போலவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒருத்தியே குலதர்ம பத்தினி என்கிறது அந்த ஸ்லோகம். அப்போ கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி என்று முடிக்கின்றார். ஆக சில நேரங்களில் இதை நம்ம பார்க்குற போது, ஆகா இது என்ன இப்படி எழுதியிருக்காருன்னு தோணும். ஆனால் உண்மை அதுதான். குடும்பங்கள் எல்லாம் ஒரு பெண்ணால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது, ஒரு பெண்ணால் தான் அது கோலோச்சுகின்றது என்பதை கண்ணதாசன் நம்மை விட நன்கு அறிவார். ஏன்னா அவருக்கு அனுபவம், பட்டறிவு உண்டு. அதை அவரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஆக இன்னொன்று என்ன தெரியுங்களா சொல்கிறாரு, பெண்களுக்குன்ட்டு பாண்டி நாட்டில் இந்துக்களிடையே ஒரு பழமொழி இருக்குது. எப்படி பெண்கள் இருக்கணும், நல்ல பெண் எப்படி இருக்கிறா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது சொல்கிறாரு. தாயை பார்த்து பெண்ணெடு, தரத்தை பார்த்து வரவிடு, நிலத்தை பார்த்து பயிரிடு, நேரம் பார்த்து முடிவெடு. அப்புறம், தாயை தண்ணீர் துறையில் பார்த்தால் மகளை படிக்கட்டில் பார்க்க வேண்டாம் என்பார்கள். அப்போ அந்த பொண்ணு அம்மா தண்ணீர் துறையில் பார்த்தாங்கன்னு வைங்க, அவங்க அம்மா நடக்கிற முறையை வச்சா பெண்ணு இப்படி தான் இருப்பான்னு முடிவெடுத்துற முடியும் அப்படின்னு சொல்கிறார். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்பது பழமொழி மட்டுமல்ல, வாழ்க்கையின் மொழியும் என்று சொல்கின்றார். அடுத்தது, இலங்கையில் சீதையை கண்டு திரும்பிய அனுமன் கம்பன் வரிகளை இங்கே குறிப்பிடுகின்றார். சீதையை கண்டு திரும்பிய அனுமன் ஸ்ரீ ராமபிரானிடம் இப்படி சொல்கின்றார். நாங்கள் இலங்கையில் யாரை தெரியுமா பார்த்தேன், கற்பின் ஒரு பெருந்தகை நடனமிடுவதை கண்டேன் என்று சொல்கின்றார். அதாவது நான் இலங்கையில் நாங்கள் சீதைங்கிற பொண்ணை பார்க்கல, குடிப்பிறப்பு என்ற ஒன்றையும், சிறந்த பொறுமை எனும் ஒன்றையும், கற்பு எனும் ஒன்றையும் கண்டேன் என்று அனுமன் குறிப்பிடுவதை கம்பனின் கவி வாயிலாக இங்கே கவியரசு அவர்களும் குறிப்பிடுகின்றார். விற்பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பின் நற்பெரும் தவத்தவளாய நங்கையை கண்டேன் இல்லை. இற்பிறப்பு என்பதென்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும்
களிநடம் புரிய கண்டேன் என்று சொல்கின்றார். ஆக இன்னொரு பழமொழியை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பழமொழி இல்லைங்க, மூத்தோர் மொழி. என்னென்னா, இல்லால் அகத்திற்க இல்லாதது ஒன்றுமில்லை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மொழியும் கூட. சித்தர்கள், ரிஷிகள், சந்நியாசிகள் பலரும் கூட மனைவியால் விரக்தி உற்று அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது இந்து மதம். அதனால் பெண்களை எப்படி என்றால், காதலித்து திருமணம் செய்வதை விட பெற்றோர்கள் பார்த்து தருகின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் இந்த சிக்கல் எல்லாம் இருக்காது என்கின்றார் கவியரசு அவர்கள். அதனால் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்களேன். இல்லால் அகத்திற்க இல்லாதது ஒன்றில்லை, இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழி கிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூராய் விடும். இது புரிந்த மூத்தோர் மொழிங்க. ஆனால் இதற்கு பொருள் பாருங்களேன். இல்லாள் என்பவள் இல்லத்தை ஆள்பவள். அவள் அன்பில்லாதவளாக, அடக்கமில்லாதவளாக, பணமில்லாதவளாக, பத்தினித்தன்மை இல்லாதவளாக இருந்து விட்டால் உன் வீடு புலி கிடந்த குகை போல் ஆகிவிடும், ஜாக்கிரதையாயிருங்கிறார். ஆக இந்து புராணங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் நல்ல மனைவியின் இலக்கணங்களை அறிவார்கள். இன்றைய இளைஞனுக்கும் மத ஈடுபாடு ஏற்பட்டு விட்டால் அப்படின்னா என்னங்க, இறைவனை வழிபடுகின்ற தன்மை வர வேண்டும். அவன் கண்ணை மனது வென்று நல்ல பெண்ணை நோக்கி கொண்டு போகும். அப்போ வேற எங்கேயும் அங்கே இங்கே சுத்த மாட்டான் அப்படிங்கிறதை கண்ணதாசன் மிக தெளிவாக சொல்கின்றார். இதெல்லாம் இன்றைய இளைஞர்கள் வாசிக்கணுங்க. ஏன்னா படிக்கின்ற காலத்தை காதலில் போகாமல் படிக்கிற காலத்தில் படித்து நல்ல வேலைக்கு போய் பிற்பாடு பெற்றோர்களினுடைய மனதிற்கு ஏற்ப பெற்றோர்கள் கூறுகின்ற பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் என்று கண்ணதாசன் வலியுறுத்துகின்றார். அடுத்ததாக நல்ல நண்பன்கிற தலைப்பு. நல்ல மனைவியை தேர்ந்தெடுப்பது போலவே நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பதிலும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அவசரத்தில் ஒருவனை நம்பி விடுவதும் நம்பிக்கைக்கு உரியவன் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவனை சந்தேகிப்பதும் தீராத துயரத்தை தரும். யாரோடு நீ பழக ஆரம்பிக்கின்றாயோ அவனோடு நீ இனிமையா பழகணும். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அதை நீ நட்பாக கருதக்கூடாது. வெறும் பழக்கமாக இருந்தால் பிரச்சனையே வராதுங்கிறார். நட்புங்கிறது முகஸ்துதி கிடையாது. ஆபத்தில் உதவுவது ஒன்றே நட்பு. நீ அழும்போது உண்மையிலேயே அவனுக்கு அழுகை வருகிறது என்றால் அதுதான் நட்புங்கிறார். இப்போ எப்படி பிரிச்சுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நட்பு 3 வகையாக பிரிக்கிறார். பனை மரம் போன்ற நட்பு, அடுத்தது பார்த்தோன்னா தென்னை மரம் போன்ற நட்பு, வாழை மரம் போன்ற நட்பு. பனை மரம் எப்படின்னா யாராலும் நட்டு வைக்கப்பட்டதில்லை, எவரோ நட்டு வைத்தது, தானாக முளைக்கிறது. அல்லது நட்டும் கூட வைக்கிறது இல்லை, தானாக முளைத்து தண்ணீரை தானாக தேடி தானே வளர்ந்து, ஆனால் தன்னுடைய ஓலையிலிருந்து நுங்கு தருது, அதற்கு பிற்பாடு பழத்தையும் தருகிறது. அப்படி ஒரு நண்பன் என்பவன் எந்த உதவியையும் எதிர்பாராமல் நமக்கு உதவுகின்றவன் தான் பனைமரம் போன்ற நண்பன். அப்படிப்பட்ட நண்பன் நமக்கு வேண்டும், இருக்கணும் அப்படிங்கிறார். தென்னை மரம்னா நம்மால் நடப்படுகிறது, நம்ம பாதுகாத்தப்புறம் தென்னை மரம் வளர்கிறது, வளர்ந்து நமக்கு கொடுக்குது இல்லைங்களா, இளநீர், அடுத்தது தேங்காய், இதெல்லாம் தருகின்றது. இது எப்படி அப்படின்னா, அவ்வப்போது நம்மக்கிட்ட உதவி பெற்று பிற்பாடு நமக்கு உதவி செய்கின்றவன் தென்னை மரத்துக்கு இணையான நண்பன். ஆனால் வாழை மரமோ நம்ம தினம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் தான் நமக்கு பலன் தரும். அப்படி தினமும் நம்மிடம் உதவி பெற்று கொண்டே இருக்கின்ற நண்பன் வாழை மரம் போன்ற நண்பன். அப்போ இந்த 3 வகையில் எப்படிப்பட்ட நண்பன் வேண்டும் என்று சொன்னால், பனைமரம் போன்று இருக்கின்ற நண்பன் தான் நமக்கு வாய்க்க வேண்டும் என்கிறார். ஆக இந்துக்களின் இதிகாசங்கள் நல்ல நண்பன் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லுது. அப்படிதான் ஸ்ரீ ராமபிரானுக்கு தனக்கு கிடைத்த நண்பனை அவர் விவரிக்கின்றார். அது நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு இருக்கு, அதை கவியரசு அவர்கள் குறிப்பிடுகின்றார். குகனொடும் ஐவரானோம் இல்லைங்களா. அடுத்தது முன்பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம், எம்முறை அன்பின் வந்த அகமலர் காதலைய நின்னோடும் எழுவரானோம் அப்படிங்கிறார். அதாவது குகனோட இவங்க ஏற்கனவே 4 சகோதரர்கள், குகனுடன் 5 பேர், சுக்ரீவனுடன் 6 பேர்,
அடுத்தது விபீஷ்ணனோட எழுவரானோம் என்று சர்வதேச எல்லையில் தன்னுடைய நட்பை விரித்து கொண்டவன் ஸ்ரீராமபிரான் என்பது நம்முடைய கருத்தும் கூட. ஆக இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்ல மனைவியை எப்படி இறைவன் அருளுகின்றானோ அப்படியே நல்ல நண்பர்களை அருளுமாறு இறைவனை பிரார்த்திப்பது நல்லது. அடுத்தது கீதையில் மனிதமனம். இந்த கீதையில் மனிதமனத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்னங்கிறாரு கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். மனித மனம் சஞ்சலமுடையது, கலங்க வைப்பது, வலிமையுடையது, அடக்க முடியாதது, காற்றை அடக்குவது போல் அதை அடக்குவது கடினமானதுன்னு சொன்னபோது பகவான் கூறுகின்றான், தோல்வழி படைத்த காண்டிபா, மனம் அடக்க முடியாதது தான், சலனம் அடைவது தான், இதில் ஐயமில்லை. ஆனால் பழக்கத்தால் அதை அடக்க முடியும். அப்போது இதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறார். கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது வெகு சிரமம். அது ஆனால் பல திசைகள் இருந்தாலும் கூட நம்முடைய வைராக்கியம் சரியாக இருக்குமானால் நிச்சயமாக கடுகை பொறுக்கி எடுக்க முடியும். அப்படித்தான் மனித மனத்தின் சலனங்களை, சபலங்களை நம்முடைய வைராக்கியத்தால் அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லுகின்றார். எப்பவும் பகவத் தியானத்தால் தான் நம்மால் நல்லவைகளை நினைக்க முடியும். அதிகாலையில் ஒரு அரை மணி நேரம், இரவிலே ஒரு அரை மணி நேரம், கோவிலிலோ வீட்டு பூஜை அறையிலோ தனிமையில் அமர்ந்து வேறு எதையும் நினைக்காமல் இறைவனையே நினைப்பது, இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மனம் வேறு திசையில் ஓடினாலும் அதனை இழுத்து பிடிப்பது சாத்தியமாகின்றது, சாத்தியம் ஆகும் என்று கூறுகின்றார். அதற்கு ஒரு சின்ன ஒரு கதையும் கூட சொல்கிறார். அதாவது ஒரு தாய் தனக்கு பக்கத்தில் கை குழந்தையை படுக்க வச்சுட்டு படுத்திருக்காங்க. அப்போ ஒரு பாம்பு ஒன்று வருது, தூரத்தில் வருது. எல்லாரும் அந்த தாயை எழுப்புகின்றார்கள், குச்சி எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. அப்பவும் கூட அந்த தாய் எந்திரிக்கல. ஆனால் குழந்தையின் மேல் ஒரு மெல்லிய மலரை போட்டவுடன் அந்த தாய் பதறிக்கொண்டு எழுகின்றாள். ஆக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஈஸ்வர பக்தியில் நம்ம உடல் உருகும் பொழுது நிச்சயமாக இறைவனை அடைய முடியும். எப்படி குழந்தையின் மேல் தாய் தன்னுடைய பற்றை வைத்திருந்தாலோ அப்படி நாம் ஈஸ்வரனின் மேல் பற்றை வைத்திருந்தால் நிச்சயமாக நம் மனதை வெல்ல முடியும். அந்த வைராக்கியம் நம்மை காப்பாற்றும் என்று கவியரசு அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்திலே கூறிய கருத்துக்கள் இப்படி நம்மை ஈர்த்து கொண்டே போகின்றது. அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி.